ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். அவரு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறதை சொல்லும் போது, இது நடக்கக்கூடாது என்று பேதுரு கடிந்து கொள்ளும் போது, பின்னாக போ சாத்தானே என்று தேவனுக்கு கூறியவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு கூறியவர்களை சிந்திக்கிறது. இன்னைக்கு 99% நாம் நம்மளை பத்தி தான் யோசிக்கிறோமே தவிர கர்த்தரை பத்தி யோசிப்பதில், கர்த்தரை நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோன்ற நினைவே முதல்ல நமக்கு இல்லை. இந்த பூமியில ஆதாம் தனியா இருக்கக்கூடாது, என் நல்லதல்ல என்பதற்காக தான் ஏவாளை உருவாக்கினார். இவர்கள் 2 பேரும் ஒருவேளை ஒரு முதிர் வயது ஆகும் போது ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிற ஒரு சன்னதி உருவாகும்படியாக பிள்ளைகளை உருவாக்கினார். இந்த இடத்துல உண்மையா சொன்னா ஓப்பனா பேச்சு துணைக்காக, அன்பு காட்டுவதற்காக, இதற்காக தான் நம்மை உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு நம்ம ஓடுகிற ஓட்டமே நம் பிள்ளைகள் பின்னாடி, மனுஷர்கள் பின்னாடி, மனைவி பின்னாடி, கணவன் பின்னாடி, இப்படி நம்மளை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர ஆண்டவர் நம்ம அதிகமா பார்க்கறது. அதுதான் தன்னைத்தானே வெறுத்து ஆண்டவருடைய சித்தத்தை தான் நான் இங்க செய்ய வந்தனே தவிர என்னுடைய சுய சிந்தனைகளையோ என்னுடைய ஆசைகளையோ நான் நிறைவேற்றிக் கொள்ள இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் வேண்டு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 22வது அதிகார வசனம். அப்பொழுது அவன், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நிதானமாக இதை கவனிப்பார்கள். 100 வருடம் கழித்து அவனுக்கு குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தை உருவாகின உடனே அவர் சொல்றாரு, அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது சொல்றாரு, நீ ஒரு காரியம் செய் அப்படின்னு சொல்லிட்டு, உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு மலையிலே எனக்கு பலியிடுன்றார். அதே ஆண்டவர் தான் இவன் என்ன பண்றான், அவங்க பிள்ளையும் கூப்பிட்டுக்கினான், வேலைக்காரனையும் கூப்பிட்டுக்கினான், கழுதையும் கூப்பிட்டுக்கினான். அதிகாலை ஏஞ்சி நடந்து போறாங்க. போகும்போது கத்தியை தூக்கி இப்படி வீசி மிஞ்சி போனா ஒரு 2 செகண்ட் நிறுத்திருந்தா வெட்டிட்டு இருப்பான் ஆபிரகாம். ஆனா அந்த நேரத்துல 12வது வசனம் சொல்வது, அங்க பேசின அதே ஆண்டவர், அதே தேவன் தான் இங்கேயும் பேசுறாரு பாருங்க, கவனிங்க. அவர் அப்பொழுது, பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக என்றும் பாராமல். பாருங்க, அங்க என்ன சொல்லுது, உன் புத்திரம் என்றால் உன் ஏகதூசனும் உன் நேசகுமாரனும். இங்க நேசகுமாரன் இல்லை, புத்திரனான் என்ன, அவனுடைய பிள்ளையும், ஏகதூசன்னா உன்னுடைய சொத்துக்களுக்கு அடுத்த வாரிசு. ஆனால் 3வது காரியம் நேசகுமாரன். இந்த இடத்துல முதல்ல போன்னு சொல்லும் போது உன்னுடைய நேசகுமாரனையும் சொல்லி அனுப்புறாரு. அந்த இடத்துல கையை நிறுத்திட்டுன்னு சொல்லும் போது அந்த நேசகுமாரன் அவர் எடுத்துறாரு. அதே சொன்ன ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை அங்கிருந்து எடுக்கிறாரு பாருங்க. ஏன் என்றால் இவன் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான், 100 வருஷமா குழந்தை இல்லை, கொடுத்த உடனே கொடுத்த ஆண்டவரை மறந்துட்டான். அந்த குழந்தையோட டைல் ஸ்பெண்ட் பண்ண விருந்தான். பாருங்க, வேதத்துல யோனோக்கு என்ற மனுஷன் 365 வருடம் அவன் வாழ்ந்தான். 300 வருஷம் பாருங்க ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கூட பிறந்த உறவுகளை நெருக்க வேணாம், அதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தரை நேசிக்கணும். அவங்கள ஒரு லிமிட்டு தான். ஏன்னா இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஒன்னாவே வாழ்ந்துட போறதில்ல 1000-2000 வருஷம் வரைக்கும். ஆனா தேவாதி தேவன் கூட நம்ம யுகமாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார் பாருங்க. அதுதான் பாருங்க, இதே ஆபிரகாம் கிட்ட இன்னொரு வாட்டி அதே அதிகாரத்துல அவர் ஆசீர்வதிக்கிறார். அதே இடத்துல 16வது வசனத்துல, உன் புத்திரனும் உன் ஏகசூதனும். இந்த இடத்துலயும் பாருங்க நேசகுமாரன் இல்லை. அல்லேலூயா. என்னை காட்டிலும் நீ யாரையும் அதிகமா நேசிக்காதேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இதை கேட்டா பைத்தியமா இருக்கணும். நம்ம பெத்த புள்ளைய நம்ம நேசிக்க கூடாதா? நம்ம கட்டின மனைவி நேசிக்க கூடாதா? நேசிக்க கூடாது.
பாருங்க. அது இதே மத்திய புஸ்தகம் 12வது அதிகாரத்துல சொல்லுறது, உன் தாயும் சகோதரி வந்து வெளியே நிக்கிறாங்க அவங்க இடத்துல பேசணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு சொல்றாரு அவரு, தமிழத்தில் இப்படி சொன்னவருக்கு என் தாய் யார், என் சகோதரர் யார் அப்படி முன்னாடி நின்று கையை காட்டி சொல்றாரு. பரலோகத்துல இவ கையை காட்டி இதோ என் தாயும் சகோதரரும், அவன் முன்னாடி நிக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து லாஸ்ட் வருஷம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை படி செய்கிறவன் எவனோ அவனோ என் சகோதரனும் என் தாயுமா இருக்கிறான். நாம ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்க நிறைய சபையில நடக்கிற ஒரு காரியம் தான். ஒரு வேலை இல்லையா, பயங்கரமா காலையில ஏஞ்சி சபைக்கு அந்த கரெக்டான வேலைக்கு வந்துருவாங்க, எல்லா ப்ரேயர்லயும் அட்டன் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை வந்துட்டு பாருங்க, எனக்கு வேலை இருக்கு பிரதர், நான் பிஸி பிரதர். அந்த வேலை எப்படி வந்தது? அது ஆண்டவர் கொடுத்த வேலை. ஆண்டவருக்கு முதல் கவனத்தை கொடுக்க வேண்டிய, நேரத்தை கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் சரியாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலை. நீ போய் சொல்லும் போது நான் சபைக்கு சரியா போவேன், ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும் இல்லை சொல்லிட்டு தான் சேர்ந்துருக்கணும். போயிட்டு அப்போ வேலையை அதிகமா நேசிக்கிறாங்க. ஒரு கல்யாணம் ஆகணும்னு பாருங்களேன், கல்யாணம் ஆகாத இருப்பாங்க. திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க கல்யாணம் மனைவி அப்படியே போயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய சபையில இது நடக்குது. அல்லேலூயா. வேலை இல்லையா, கணவன் மனைவி கர்த்தரை அதிகமாய் நேசிக்கும் போது, எவன் ஒருவன் கர்த்தரை தாண்டி வேலையோ பிள்ளையோ மனைவியோ குடும்பத்தையோ நேசிக்கிறானோ கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்றவே முடியாது. அதை தான் சொல்றாரு, தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவுள் என்று. கர்த்தரை நாம் அதிகமாய் நேசிப்போம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை அருமையான அன்பான வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தை. அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவரை நேசிக்கணும், அவரை நம்ம அதிகமாக அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறும்போது அவர்கிட்ட நம்ம அதிகமாக அன்பு கூர்ந்தாலே அவர்கிட்ட இருக்கிற அன்பு நம்ம கிட்ட வந்துடும். அவர் எப்படி எல்லாரையும் அன்பா பார்த்துக்கினாரோ அதே போல நம்ம அன்பா பார்த்துக்க அவர் உதவி செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நாம் கர்த்தரை, நம் சொந்த பந்தங்களை, பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாய் கர்த்தரை நேசிப்போம். அப்போதான் அவருடைய வார்த்தையை நாம் பின்பற்ற முடியும், அவருடைய வழியில நாம் நடக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.